வெஸ்டேஜில் வந்து சில்வர் டைரக்டர். என் வாய்ப்பு வந்து அஞ்சலம் கொடுத்தாங்க. லக்ஷ்மண் சார் வழிநடத்தின்படி, ராகுல் சார் வழிநடத்தின்படி எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு ஷூர் தேங்க்யூ. முதல் மாத வருமானம் வந்து 96 ரூபா வாங்கினேன். இந்த மாதம் வருமானம் வந்து 6512 ரூபா வாங்கினேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் தங்கமணி கலியபெருமாள். நான் ராமநாயகபாளையத்திலிருந்து காமராஜ் நகருக்கு வந்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தது என்னுடைய ஃப்ரெண்டு, என்னை அப்ளைனும் அஞ்சலாங்கிறவங்க. இன்னைக்கு வழி நடத்துறது லட்சுமணன் சார், ராகுல், இவங்க தான் எனக்கு வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பொண்ணும் எனக்கு ஒரு வழிகாட்டியாகவும், இந்த பிஸ்னஸில் விட்டு நான் வெளியே போகாமல் இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு என் பொண்ணும் காரணம். அவள் வந்து நான் சோர்ந்து போய் நிற்கும் போதெல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ணுவாள். இப்படி செய்யுமா, அவனால் முடியாது, என்ன இருக்குது, எவ்வளோ பார்த்துட்டு இதை செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அந்த பொண்ணு இந்த வருஷம் 11வது படிக்குது. நான் இதில் சேரும் போது அந்த பொண்ணு 9வது தான் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கு. இன்றைக்கி என் பொண்ணு தான் எனக்கு வழிகாட்டியாக இருக்கா. நான் நிறைய பேருக்கு மெடிசன் வாங்கி கொடுத்துருக்குறேன், உரம் வாங்கி கொடுத்துருக்குறேன். அதில் வந்து ஒரு டீ தூள் அன்றைக்கி நான் சேரும் போது 100 ரூபா. ரொம்ப கிட்னியில் கல் இருந்து ரொம்ப முடியாமல் படுத்து படிக்க இருந்தார். அவருக்கு வந்து டீ தூள் இது இன்னொரு அப்ளைன்னு செந்தில் சார் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி இருந்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாரு. அதை வாங்கி கொடுத்ததுக்கு என்னுடைய விளைவு 1 வாரத்துக்கு தான் டீ தூள் குடிச்சிருக்கிறாரு. அதுக்கு விட்டு விட்டு தான் குடிச்சிருக்கிறாரு. டெய்லி நார்மலாக 4 டைம் 5 டைம்லாம் குடிக்கவே இல்லை. அப்படி தான் குடித்தாரு. ஒரே வாரத்தில் சரியாகிடுச்சுக்கலாம். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. நான் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வருவோமான்னு சொன்னார். ஒரு டீ தூளுக்கு உலகத்திலேயே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த டீ தூளுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா, அப்போ இதில் இருக்கிற 450 ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும். அப்போ நம்ம இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி அதே மாதிரி எங்கள் அக்கா மருமகனுக்கு ஒரு கால் ஒரு கை வரல. அவருக்கு 10-15 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணிட்டாங்க. அவருக்குமே சார் சொல்கிறபடி லட்சுமணன் சார் தான் மெடிசன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சேலத்தில் மாதேஸ்வரன் சார் வரைக்கும் ரிப்போர்ட் அனுப்பிவிட்டு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இது கொடுங்கன்னு சொல்லி அவர் 4-5 வருஷம் வெளியில் வேலைக்கு போகாமல் இருந்து டாஸ்மாக் கடைக்கு தான் வேலைக்கு போனார். இன்றைக்கி அவர் வேலைக்கு போகிறாரு. இப்போ ஒரு வருஷம் பக்கமாக வரப்போகுது. இப்போ 5-6 வருஷம் வீட்டிலே இருந்தவர் இன்னைக்கு ஒரு கால் ஒரு கை வராது, பேச மாட்டார். அவர் என்ன பேசுகிற வெளிநாட்டுக்கு ஒரு காலம் நல்லா பேசுவாங்க, ஆனால் அவர் பாச புரியாமல் அப்படியெல்லாம் இருந்து இன்றைக்கி ஒரு வேலைக்கு டாஸ்மாக் வேலைக்கு போகிறாரு. அதேமாரி எங்கள் வீட்டுக்காரருக்கு முட்டிக்கால் எங்கள் வீட்டுக்காரருக்கு காட்டு மன்னார் கோயில் வரைக்கும் இந்த முட்டுக்கால் வேலைக்கு போயிருந்தேன். நான் எங்கள் மெடிசனு சாப்பிட்றதுக்கு வேணாம், அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டாரு. அப்புறம் புட்பேச்சியை ஒரு நாளைக்கு ஒட்டுங்கன்னு சொல்லி இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னே ஒட்டி விட்டேன். கால் நல்லாயிடுச்சு. என்ன இந்த மீட்டிங்க்கோ வேறு இந்த வேலைக்கே போவேன்னு சொன்னவர் இன்னைக்கு என்னை கொண்டு வந்து பசி ஏற்றி விடுறாரு, போகிறாரு. புட்பேச்சனை ஓட்டி பொண்டாட்டி வேலை செய்கிறான். என் பொண்டாட்டி வேலை செய்கிறான். அந்த வேலை இப்படி நல்லா இருக்குது, உரம் போட்டால் நல்லா இருக்குது, மாத்திரை கொடுத்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி வண்டியில் கொண்டு வந்து விடுறாரு. அந்த அளவுக்கு இதோடைய வேலை உயர்வானது. நாம் எந்த அளவுக்கு உயர்த்துறோமோ அந்த அளவுக்கு இந்த பொருள் உயர்வானது. இதை நீங்களும் செய்யுங்க. என்னுடைய இன்கம் வந்து நான் சேர்ந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் பாஸ்வேர்டு முடிச்சிட்டேன். அப்போ வந்து 350 ரூபா எனக்கு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம். இப்போ சில்வர் கேட்டகரிக்கு 10,066 ரூபா.